இது நம்ம வீடா? நம்ம நின்று பேசுறது நம்ம வீடு தானே. இது வீடா? ஆமா. பட்டா இருக்கா? பட்டா பட்டா இருக்கு. அது இந்த வீட்டுக்கு பூட்டு அங்கதான் இருக்கு. பூட்டு அங்க கிடக்கு. சிட்டா இருக்கா? சிட்டா இருக்கா? சிட்டா அவர் தான் வச்சிருக்காரு. நீங்க பட்டாமலும் சிட்டாமலும் இது எப்படிங்க வீடு ஆக முடியும்? ஐயா இதான் வீடு. இங்க பாருங்க, வீட்டுக்குள்ளேயே கார் வரும், பைக் வரும், எல்லாம் வரும் போகும். வேலை பாருங்க, எங்க சென்ட்ரிங் எங்க போட்டிருக்கேன் பாருங்க. பெரிய சென்ட்ரிங்க இருக்காங்க. அந்த சென்ட்ரிங் பேயிற மலைமுறை வீட்டுக்குள்ளதான் பேய. அப்ப பெரிய வீடாச்சு. ஆமாங்க, ஈஸ்வரன் வீடுங்க. ஈஸ்வரன் வீடு இல்ல, சிவபெருமானுடைய வீடு. வீடு நான் கட்டி வச்சிருக்கேன். சிவபெருமானு பட்டா அவர் பேர்ல போட சொல்றீங்களா? அவர் பேர்ல பட்டா போட சொல்றீங்களா? இங்க பாருங்க, சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு பூட்டு வீட்டுல இருக்கு. சரி. சாவி அந்த மொட்டை மொண்டை மாமி கிட்ட இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. பூட்டை காணும். வீட்டுக்கு பூட்டை காணும், கதவை காணும். பூட்டா? பூட்டு இல்ல, கதவு இல்ல, உன் பிள்ளையும் காணும். ஐயா ஐயா கோட ஐயா ஏன் கேக்குறீங்க? அதுக்கு சிரிக்காம சொல்லுங்க. மூஞ்சி பிறவி அப்படித்தாங்க ஐயா. சிரிக்காதீங்க, மூஞ்சி அப்படித்தாயா. சரி விடு. ஐயா எனக்கு 2 மகன். 2 பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைகளும் பேய் உடிச்சு. சரி. தனால ஒரு மூத்த புள்ள மாமான்னு கூப்பிடுது. சரி. இளைய புள்ள மச்சான்னு கூப்பிடுது. நல்லா கட்டிக்கிற வண்டி தானே? அப்படித்தான் நான் சரின்னு இருக்கேன். ஓஹோ, நம்ம சம்சாரம் தங்க. நம்ம சம்சாரமா? நம்ம சம்சாரம் ஊர்ல போய் மேலே போயிருக்கான். ஊருக்குள்ள மேலே போயிருக்காங்க. ஆமாங்க. என்ன மாடா? 2 குட்டி வச்சிருக்கு, கிடா குட்டி. கிடா குட்டி பொங்கலுக்கு வெட்டவே இல்லையா? வெட்ட போற இன்னைக்கெல்லாம் அவன் வெட்டாதன்னு சொல்லுவா. எதுக்கு வெட்டாதன்னு சொல்றாங்க? அவளுக்கு குட்டி கிடா குட்டி தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிரியம் இல்லையா? ஏன்னா பொட்டை குட்டி தான் எனக்கு பிடிக்கும். ஓ, பாண்டி போய் வெட்ட வண்டி தானே? அது வெட்டுறத வச்சிருந்தது. சரி. அது வெட்டலாம்னு நினைச்சேன். வெட்டுற இன்னைக்கெல்லாம் அது எட்டா ஓடி போகுது. தாய் நம்ம சிக்க மாட்டேங்க. தாய் மாமங்க சிக்க மாட்டேன்றாங்க. அதை விடுங்க. நாள் இல்லைன்றியா? டைம் இல்ல. உங்க மகளுக்கு வயசு என்ன இருக்கும்? வயசு என்ன பண்றாரு? யா குடிச்சு முழுங்கிட்டோம்னா டீ வத்தி போகும். மறுபடியும் திப்பி வச்சோம்னா 2 நாளைக்கு கூட வச்சு குடிக்கலாம். கவலையே படாத. இங்க இருக்கிற ஊர தங்கச்சி மாருங்க, அக்கா மாருங்க, உனக்கு எத்தனை டீ வேணும், எத்தனை லிட்டர் டீ வேணுமா வந்துகிட்டே இருக்கும். குடி. அதை கூட கொடு. இதுதாங்க என் பிள்ளைங்க. 2 என் பிள்ளைங்க. இது உன் பிள்ளைங்களா? ஆமாங்க. இது 2 உன் பிள்ளைங்களா? இது ஒரிஜினல், அது ஒரிஜினல். இது ஜன்னல். சரி. அது ஜன்னல். இது கதவு, அது கதவு. சரி. இது பூட்டு, இதுவும் பூட்டுது. இந்த 2 பூட்டுக்கு சாவி அந்த உட்காந்துருக்கு. அங்கே கதவுல மாதிரி வாய் இருக்கு. வாயை கதவுல மாதிரி இருக்கு. அங்க சாவி எப்படி இருக்கும்? சாவி அங்க சாவி ரிப்பராத்தே கிடக்கு. அதை நல்ல சீம தண்ணியை ஊத்தி கழுவணும். சரி. சீம பிடிச்சு விடு. திரு பிடிச்சு போய் கிடக்கு. அதாங்க சீம தண்ணி தொடங்காத. ஐயா அந்த பிள்ளைக்கு வந்து இந்த ஆடி பிறந்தா 90 வயசு ஆக போகுது. ஆமா. அது அந்த பிள்ளைக்கு வந்து ஆடி பிறந்துச்சுன்னா ஆவணி பிறக்கலாம். அது தெரியாம இருக்கு. ஆடி பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளை 9. இப்ப 79. இங்க வாங்க. டீ முதல்ல கிட்ட வாங்க. அப்புறம் முடியாது. சரி வச்சிருங்க. அதாவது 90 வயசு கிழவிக்கெல்லாம் பேய் ஓட்டி எந்த மாப்பிள்ளை கட்டி கொடுக்க போற? உங்களுக்கு என்ன உங்களுக்கு 16 வயசு. எந்த 70 வயசு ஆச்சு தெரியுமில்ல? சரியா போச்சுல. ஊருக்கே தெரியுமா 70 வயசு கிழமை? என்ன நீ என்னவா இப்பதான் பிறந்த உள்ள
மாதிரி பேசுற? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், 75 வயசு 85 வயசுக்கு வந்து பேய் ஓட்டணும்னா ஆமா ஒரு வயசுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கும். ஆமா 70 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தங்க வேண்டியது இருக்கு. 70 நாள் தங்கினா சாப்பாடு துணிமணி அது இது செலவாகும். உங்களுக்கு செலவு கூடும். எங்க வைரமுத்து சொல்லிட்டாரு. எப்படி? எங்க மணிச்செல்வன் சொல்லிட்டாரு. சரி. எங்க நாட்டாம அவரு பெரிய நாட்டாம. சரி. அவரு உங்க பாருங்க பீச்சி பால போடுவாங்க, டீ போடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க. இங்க பாருங்க. அது இப்படி வந்தா இவர் அப்படி வருவாரு. இது கூட அவங்கெல்லாம் அங்க போய் செட்டப் சேர்றவங்க. ஓ அவங்கெல்லாம் மறைமுகமான ஆளுங்க. வந்து போவாங்க. பப்ளிக் பண்ணி விட்டுருவாங்க. போராத்தி உனக்கு எடுத்து அடிச்சாட்ட ஓடும். கரெக்டா வேணும்னு முடிச்சு அழைச்சிட்டு தெரியும். சரி குடிங்க. அதனால அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நாட்டாம முத்துராசு வைரமுத்து மணிச்செல்வன் எங்க அண்ணன் அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 70 நாள் என்ன 70 நாள் உங்க வீட்டு வருஷ கணக்கோட இருங்க, நாங்க எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கண்ட கெஞ்சி நாயா கண்ட கெஞ்சி ஏயா நீ எப்படி வரணும் தின்னு பக்கண்ட எக்கண்ட முக்கண்ட மக்கண்ட ஊர தெரியடி முக்கண்ட பண்டிச்சு எக்கண்ட எல்லாம் தம்பி வெட்டிக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இல்லங்க தம்பி வெட்டிக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. சரி எனக்கு தம்பி வெட்டிக்கு ஆள் அனுப்பி விட்டுருக்காங்க. சரி தோசை இட்லிக்கு. சரி தோசை இட்லி வாங்கி வர சொல்லி ஆள் அனுப்பியிருக்காங்க. நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம்ல? நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம்ல? அப்புறம் எங்க சாவடியில உட்காந்து சாப்பிடுவீங்க? அதான் நான் பார்த்தேன். எங்க நம்ம வீட்டுக்கு ஆளுக்கு இட்லி தோசை வடை இந்த முண்டை ஆம்லெட் கேக்குறான். சரிங்க ஆப்பாயில எங்க அண்ணன் நினைச்சா புல் பாயில கூட போடுவாரு. சூடா இருக்குல்ல? ஏய் கலக்கியா போடுவாரியா? கலக்கி என்ன தெரியுமா? கலக்கினா அப்படியே கலக்கி அப்படியே ஊத்தி அப்படியே எடுத்துருந்தா அது வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. கலக்கி தின்னுறேன் அப்படியே அம்பளிதான் இருக்குங்க. ஓ சரிங்க சரிங்க. குரங்கு காட்டுல பேசணும்னு சொன்னா களத்துல வளர்க்க கூடாது. சரி என்ன? ஓ 2 பேருக்கு சேர்த்து பீஸ் பேசிடலாமா? துட்டு பேசிடலாம்ல? சம்பளம்னு சொல்லுங்க. சம்பளம்ங்க என்னையா பேச தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சம்பளம் வேணும் இல்லைங்க. நாங்க ஒரு 8-9 பேர் வருவோம். 9 சொல்லு. என்ன பாருங்க உங்களோட சேர்ந்து அந்த பாசையே வருது இல்லையா? நீங்க 9 சொல்லுங்க. நான் 9 இல்லைங்க. ஐயா ஒண்ணே 9 சொல்லுவா என்னங்க? எங்க வீட்டுல குடும்பத்துல அத்தனை பேர் சேர்ந்து 9 இல்ல ஒரு 8-7 பேர் வருவோம். 7 பேரா? ரொம்ப கொடுத்தீங்க. சாப்பிட்டீங்களா? சரி விடு. இதுல வாய்க்கு 3 பேரியா சொல்லுங்க. 8 பேர் வருவீங்க. 8 உங்களை சேர்த்து 9. 7 பேர் வருவீங்க. சரி 2 பேர் சேர்த்தா நீ 9. நீ 9 பேர் இரு. ஐயா கொராங்கே அது பழம் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? ஏன் கொராங்கே கொராங்கே அவங்கிட்ட கொடுக்காத. கொராங்கேங்கப்பா அவன் மைக்க நண்டு முடிக்கிடுவா. புடுங்கப்பா புடுங்க. ஏய் உடுக்கங்க கேக்குறா. இந்த புடுங்கல்ல செம்புடுக்கு. செம்புடுக்கா அதாமா நீ கேட்ட செம்புடுக்கு. அந்த ரெண்டு முத வெங்கல உடுக்கு வச்சிருந்த 2 பக்கம் தொம்பு என்னப்பா முத கொடுத்த புடுக்கு கையளவுக்கு இருக்கு. ஆமா இது முந்தண்டியா இருக்க சாமியே. ஓன புடுக்குமா? ஓன புடுக்கு ஏய் தேவல்ல. ஏய் இப்ப இது யார் புடுக்கு? யார் புடுக்குன்னு சொல்லுமா? யாரோட உடுக்கு? பேய் ஒண்ணு பேயா இருக்கும் போல இருக்கு. ஒண்ணே பேசுது. என் நாக்கு மொட்டை. தெரியும் மொட்டை. ஏய் ஒண்ணே சொல்லமா? சரி சாமி ஒண்ணே புடிச்ச பேய சொன்னேன். அப்படி சொல்லு. இத குடி நீ சொல்லுறதுக்கே கஞ்சி. என் பூஜை சின்ன நாட்டாம எங்க? என்னது சின்ன நாட்டாம? என் புருஷே சின்ன நாட்டாம. புடிச்ச பெரிய நாட்டாம குடிக்க வேண்டியதானே?
சின்ன நாட்டாமலே எனக்கு ஒப்புது. பெரிய நாட்டாமை பிடிச்ச பெருசு பெருசா கிடைக்கும். சின்ன நாட்டாமலே உப்பு. சரி குடுமா. குழந்தைங்க உங்களுக்கு இந்த சாமி கும்பிடுறதுக்கு பேய் சாமியா வாங்குறதுக்கு அதுக்கு அப்பா தம்பி போறேன். பேய் சாமியா வாங்குறதுக்கு உங்களுக்கு எது தேவைப்படுதா? ஆமாங்க. குஞ்சு தேவைப்படுதா? ஆமா, கோழி குஞ்சு வேணும்ல. அப்ப குஞ்சு பிடிக்கிறீங்களா? பிடிச்சிருவோம். பிடிக்கிறீங்களா? மேஞ்சிட்டு புரியா? மேயிற குஞ்சு. ஏயா மேயிற குஞ்சத்தான் சொன்னேன். நீ என்ன மேயிற குஞ்ச பாக்குற? அதுல மூணு கூட புடிச்சு குடி. 3 குஞ்சு இருக்கு. 3 குடி. அது ஓஞ்சவரியா? ஏய் நீ புடிச்சு குடியா? காமிச்சிருவே நீ மொத்தமா கொத்தோட கூட முடிச்சிட்டு போ. நீ இந்த கால இருக்கிற மண்டையா இருக்கிற இருக்க கூடாது. நீ வாயை மட்டும் காமிச்சிட்டு நீ அப்படியே வீட்டு கூட கொண்டு போ. சொல்லு கோழி சொல்லு. சரி என்ன கோழி? ஆமா. அப்புறம் வேற என்ன? ஒரு சிட்ட போடுங்க. ஒரு சிட்ட போடுங்க. சொல்லுங்க நாங்க மனசுல நினைக்கிறேன். ஒரு இந்த 4 கோழி 4 கோழி 4 கோழி. ஒரு 10 தேங்காய். ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய். எதுக்கு? ஒரு 3 கிலோ புழுங்க அரிசி. ஏப்பா நல்லெண்ணெய் இருக்கு 1/2 லிட்டர். ஒரு பாட்டு படிச்சு நெஞ்சல வலிக்கு சோத்துல எண்ணெய் ஊற்றி நல்லா சாப்பிடலாம். கோழி அடிச்சு குழம்பு வச்சு கோழி வேற நல்லெண்ணெய் வேற. அப்படி பேய் நீ இப்ப பேய்க்கு வாங்கல, உன் வீட்டுல திங்கிறதுக்கு வாங்கிட்டு போற. இங்க பாருங்க, இங்க குறுக்க பேசி சாமி வரக்கூடாம நீங்க நிப்பாட்டி வைக்கிறீங்க. நீ ஒண்ணும் தெரியாத வீட்டுல இப்படி எல்லாம் எண்ணெய் ஏமாத்தி நீ தின்னுட்டு போறதுக்கு வாங்கிட்டு போக கூடாது. இல்லைங்க, இந்த பொருளை பூரா மொத்தமா கொண்டு போய் உன் மகளும் நானும் கரெக்டா 12 மணிக்கு பேய் ஃபர்ஸ்ட் நைட் போறபோது செத்துருக்கு ஒன்று. அதனால செம்புல பாலோட அலையலாம். சொல்லு ரிப்பராகி போய் கணக்குன்னு சொல்லுங்க. சவுண்டலன்னு சொல்லுங்க. இல்ல வேதத்துல சிப்பி தள்ளுன்னு ஒண்ணுங்க. அந்த பொத்தையா பெருசு நீங்க வரக்கூடாது. ஆமையா உன் மகள் 2 பேர்த்து நான் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போயா கரெக்டா நைட்டு 12 மணிக்கு எங்க வச்சு சூர்யாத்துல வந்து சாமி பூஜை பண்ணணும். அதுக்கு தான் இந்த பொருளை பூரா. அப்படியா? ஆமாங்க. சரி அதுக்கு கேட்கணும். என் சாமியை வச்சு என் சாமியை வேண்டிட்டு உன் மகன் ஆடவா குடிச்சுட்டு ஒரு கிணறு சோறு போட்டுருங்க. சம்பளம் பேசுறீங்க. சரி பேசுங்க. சம்பளம் சம்பளம் பேசிக்கலாமா? பேசுங்க. சம்பளம் பேசுகிறேன். ஐயா விடுஞ்சிச்சு. எங்க ஊர் ரொம்ப தூரம். அது இது அது மொத்தம் சேர்த்தா ஒரு 30 ரூபா வருங்க. 30 ரூபா வரும். ஒரு 20 ரூபா தாளு, ஒரு 10 ரூபா தாளு. ஆமா. ஓட்டு பண்ணாங்க. ஏய் 30 ரூபா. மெண்டல் எத்தனை குப்பை బిడ్డ மட்டும் 300 రూపాయలు వేసి నువ్వు ఏమయ్యా నువ్వుదా అవదండి చెప్పి నువ్వు ఇట్టే జంగల్ రావట్లే ఆ బిడ్డ నిన్న వడతీయ ఆట శాతం ఉండుతా 300 రూపాయలు తీయొస్తాడా నాకు నాన్న అన్న తమ్ముడు అయ్యో 10 రూపాయలు ఇక్కడ అన్న తమ్ముడు తెలీదా అన్న తమ్ముడు కూడా పుట్టకూడదు వచ్చే చూడు ఆ బిడ్డ కూడా పుట్టుకుందా దాని సిక్కేది నెల్లుకు బాయి పుల్లుకు బాయి. ஐயா நீங்க ஒரு 20 ரூபா தாள் 10 ரூபா தாள் சொன்னீங்கல்ல, அது வேறு 1000 ரூபா தாள். எங்கனையா இருக்கிற உலகமே இன்னைக்கு சீலைக்கு பாகடைக்கு தான மரியாதை கொடுக்குது. நீங்க அது கொடுங்க. எனக்கு 1000 ரூபா தாள் 30 தாள் எடுத்துங்க வைங்க. காணிக்க வைங்க. ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு சட்டை, சட்டை, ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு சேலை, துண்டு. இடையில எப்படி வர போவியா நீ? எங்க சாமி குலசாமிங்க. சிலை கட்டி போவியா? நான் சிலை கட்டி பூஜை பண்ணுங்க. ஆமா நீ சிலை கட்டினா பூசை அந்த பூசை நான் தான் பண்ணுவேன். நீ பண்ற நீ வந்து செத்து போயிடும். சரி நாங்க தான் அந்த பூஜை பண்ணணும். ஐயா ஐயோ அம்மா இந்த வர சொல்றேன். நீ ஓட்டுறதுக்கு அவர் போட்டுமா வண்டியை குறுக்குல விட்டுருவாரு. வைக்க ஓட்டுறா. அப்ப சரிங்களா? 30 ரூபா தரீங்களா? 30,000 ரூபாய் தர முடியாது கூட. சரிங்க. என்னப்பா உங்களுக்கு வேணும் எனக்கு வேணும். அது எடுத்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. வண்டி வேகத்தோட சரி போடுங்க. எங்க அது படுத்து கிடக்கா வேகத்தோட தள்ளி வாங்கயா எப்படி வாங்க சொத்துல பிடிக்க. ஆமா சொத்து கிடக்கண்ட. ஐயோ வண்டி நின்று ஒத்தனை இது பண்ணி போது நின்று பண்ணு. 12 மணிக்கு சொல்லிட்டாங்க அவங்க. ஆமா 12 மணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
நாட்டாம சொல்லிட்டாரு. ஒரு வாரத்தை கூட ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த கண்ட கஞ்சி பொசவ வெட்டினுட்டாரு. நீ சாப்பிடுவ அந்த கண்ட கஞ்சி சுண்ட வெட்டி கூட தாக்கில போட்டோம். உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 35 ரூபா கொடுங்க. வாங்கிக்கங்க. சரி கொடுங்க. எந்திரிமா இங்க வாரு. பழத்தை இழுத்துட்டு போய் கொக்கிய போட்டு. ஆமா சரிங்க. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 35 ரூபா கொடுங்க. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 45 வாங்கிக்க. என்ன சொல்றாரு? மெண்டல் பிடிச்சிருக்கு சார். சரியா பேசு. தெளிவா தான் பேசுறேன். நான் தண்ணியா ஓட்டுறேன். நான் போதையில இருக்கேன். அள்ளி கொடுத்தா நான் வந்தேன். கடவுள் உனக்கெல்லாம் அப்படி மசுல கூட இல்லாம வச்சிருக்கேன். சரிங்க. உனக்கு மசுல கூட இல்லடா. சரிங்க. 45 ரூபாய் கொடுங்க. இப்பயே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். 45 ரூபா வாங்கிக்கங்க. 55 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க. எப்படி? 55 ரூபா. யாரு கொடுக்குறது? நீங்க. நல்ல வேலையா நல்லா இருக்கு. நான் எதுக்கா கொடுக்குறேன் உனக்கு 55 ரூபாய? உன் பிள்ளைங்க நான் ஓட்டுறதுக்கு வரேன். ஓட்டுறதுக்கு தான் நாங்க 45 தரோம். கொடுங்க. 55 அட்வான்ஸ் கொடுங்க. நான் கொடுக்கணுமா? ஆமா நான் எதுக்கா கொடுக்கணும்? என்ன வராங்க? சொல்லுங்க. வராங்க. சொல்லுங்க. ஒரு வீடு ஒத்தி பிடிக்கிறேன். ஒத்திய வாங்குற. ஆமா. 50,000 கொடுத்து அந்த வீட்டை ஒத்தி முடிச்சிடுறேன். ஆமா. ஒரு மாசம் முடிஞ்ச உடனே அந்த வீட்டை காலி பண்ணி போகும்போது வீட்டுக்காரர் திருப்பி அந்த 50,000 கொடுத்துருவாங்க இல்ல? ஆமா. நம்ம வீட்டை காலி பண்ணி போயிரும்ல? ஆமா. நீ 55 ரூபா அட்வான்ஸ் உடனே கேட்ட இல்ல? ஆமா. அட்வான்ஸ் கொடுத்துரு. 55 கொடுத்துட்டு நீ பே ஓட்டி முடிச்சிட்டு 45 வாங்கி போயிரு. இது வாழ்ந்துட்டீங்க. வந்துட்டு 5 வயசு எனக்கு 45 ரூபா வந்துட்டு எடுத்துக்கிட்டு எடுத்துக்க மிச்சம் கொடுத்துருக்கு. ஐயா நீங்க திறமையா பேசுறீங்க. எங்கிட்ட திறமைன்னு ஒண்ணு இருக்கு. சரி நாங்க என்ன செய்ய போறோம்? அப்ப எங்க சாமி லேசா நோண்டி வேண்டி நீ என்ன மாதிரி போனியா? சாமி வேண்டிட்டு உடுக்கிறது பெரிய உடுக்கிறது ஆரம்பிக்கிறேன். நான் அப்ப ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கே கட்டுப்படல. நீ ஓட்டல என்ன விட்டு வைரமுத்த விட்டு ஓட்டம் விடுறேன். எனக்கு ஆளு பஞ்சமா ஆளு பஞ்சமா அவர் ஓட்டிடுவாரு. நல்ல முடிவாரி மனுஷன் அது. சரிங்க. நான் சாமி வேண்டிக்கிட்டுமா? எத்திரிமா முருகா முருக பெருமானே விநாயக பெருமானே ஓம் சக்தி ஆசக்தி பராசக்தி இந்த ஊருக்கு ஆவணத்துக்கு எனக்கு சொல்லுங்க. முருக பெருமானே பக்கத்துல இருந்து உங்களுக்குள்ள ஆவணத்துக்கு பேச உதவி செய்யும். நான் சொன்ன ஐயப்பா பகவானே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பொண்ணு முதல்ல நைட்ல இருந்து இந்த பொண்ணு வாயை பார்க்க மாட்டேங்குது. பாருங்க இந்த பிள்ளை கூட அபிஷேக் போய் பிடிச்சிருக்கு. தட்டுவாணி போய் தட்டுவாணி தரிசு தரிசு சன்னாட்டம் ஆடுறா. சும்மா அப்படியே தூக்கிட்டு இருக்கா. சரி கொடுக்க தூக்கிட்டு இருக்கு. சரி இந்த பேய் இருக்கு மௌனமாவே இருக்கு. இது என்ன செய்ய போகுது? இத வாயை திறக்க முடியல. திறக்கட்டுமா? போடல போடல பதத்தருவாய் முருகா
மேல நீங்க வீடியோ எடுக்கிறீங்க எங்களை, கீழே இருக்கிற கேமரா யார் எடுக்குது? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்படித்தான் செல்ல வச்சிருக்கிறவங்க கீழ் செல்ல கவனிக்கிறதே இல்லை. செல்லையே எடுத்துக்கிட்டு இருப்பா, இன்னொரு பக்கம் படம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை அவங்க பார்க்கிறதே இல்லை. ஊரே அவர் படத்தை பார்க்க, இவர் செல்ல இருக்கிற படத்தை பார்ப்பாரு. ஊருக்காரவங்க அவர் படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படித்தான் செல்லு வந்ததிலிருந்து தன்னையே மறந்துடுறாங்க. முன்னாடி வர சொல்றேன். பேய் பிடிச்ச நாள்ல இருந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க தான் சமாளிக்கலாம், நான் சமாளிக்க முடியாது. போங்க. நீ குடிக்கவே இல்லையா? குடிக்க வேண்டாம். அட்வான்ஸ் கொடுங்க. அந்த கையில அட்வான்ஸ், இந்த கையில பேய். பேய அட்வான்ஸா? அப்படிலாம் கிடையாது. பேய விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபுல் அமௌண்ட். சரி. நான் ஒரு குழந்தைங்க நாட்டு நாள் வீட்டுல தெரிஞ்சவங்க. ஒளியதுக்கு குணம் பத்திரிக்கை இருக்கு. 1000 தெரிஞ்சு விட்டுருச்சு, ஒளிய முடியாதுன்னு விட்டுருச்சு. வேற ஒண்ணும் இல்லை. என்னங்க தப்பா நினைக்காதீங்க. பிள்ளை பழத்து மேல ரொம்ப ஆசைப்படுது. தம்பி தம்பி ஆயில் அழுத்தம் விட்டு கொடுத்தா ஆயில் அழுத்த அதிகா ஒரு பாலம் வண்டுதான் அழுத்த. அது வைரமுத்து பாலம் வண்டுதான் கவலைத்தான். வைரமுத்து பட்டுதான் கவலை. ஏமா சரிம்மா வாங்கிக்கோமா. அப்ப நான் சாமி வேடிக்கட்டுமா? எத்தனை வட்டம் சாமியை வேண்டுமே. என்னப்பா உண்மையில பேவட்டத்தை வந்தியா? இல்ல அரிசி அரிசி கறியை திண்டு போலான்னு வந்தியா? அரிசரிச்சு போடு கறி திண்டைய தெரியல. இவனா இந்த பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு கண்ட ஏமாறி ஓடாங்கி கொடுது. கண்ட ஏமாறி ஓடாங்கி கண்ட ஓடாங்கி ரெண்ட ஓடாங்கி செப்பிடத்து கண்ட ஓடாங்கி விடாது. இல்லைங்க, நீங்க சொல்றது போது தப்பு. என்ன உப்பு? நான் சொல்றது உண்மை. என்ன உண்மை? அதாவது ஹரி
பெருமாள் சாமி பெருமாள் சாமி எங்களுக்கு தெரியாது. கறி கறின்னா எங்களுக்கு ஆட்டுக்கறி கோழி கறிதாயா? அதுலயே இருந்தீங்க. அதாவது ஹரி அப்படின்னா பெருமாள் சாமி, என்ன ஹரா அப்படின்னா சிவபெருமான். அதெல்லாம் நான் இந்த கட்டளை போட்டுப்பாரு சூப்பரா சிவபெருமான் மாதிரி. சிவபெருமான் தானே, சிவபெருமான் அம்மா தானே இருக்காங்க. ஆமா அதனால பெருமாள் சாமி இருக்காருல்ல, ஆமா. அதனால ரெண்டு சாமி சேர்த்து கூப்பிடுறாரு. அப்படியா? சரி 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 சரி. கூப்பிடு. நான் இந்த மந்த வணங்கினேன், மந்த வணங்கின மந்தார தஞ்சம் என்று ஊரவன் உள்ளூர தஞ்சம் என்று நான் காப்ப வணங்கினேன், கப்பலமே தஞ்சம் என்று. யாய் இந்த பூமியாத்த தேவதையே, ஆயிரம் பொன்னுடையாரே, பெருமாள் சுவாமி உன் பாதம் நான் பணிந்தேன், முந்தல் திருநீரை நான் அணிந்தேன். காளியம்மா மாரியம்மா உந்தன் திருப்பாதம் நான் பணிந்து, உந்தன் திருநீரை நான் அணிந்து இந்த உலகம் சுற்றி வாரேன். என் கூட பக்கத்துமையாக இருந்து என் பொன் கருப்பா உனட்டபடி கருப்பா என் பக்கத்துமையாக இருந்து என்னப்பா இந்த பொம்பளை பிள்ளை ரெண்டு வந்து யாரது கருப்பு வெளியே ತಿನ್ನಗೆ ಹೋಗಿದೆ ಬಿಟ್ಟ ತಿನ್ನಗೆ ತನ್ನನೇ ತಿನ್ನನೇ ಅಂತೀವಿ ಬಿಟ್ಟ ತಿನ್ನಲಾಗ ಹೋಗಿದೆ ಬಿಟ್ಟ ತಿನ್ನ ಹೋಯ್ಯ ನಿಮ್ಗೆ ಸಂತೋಷமா நீ ಬಿಟ್ಟ ತಟ್ಟಿ தன்னே திரி ಆ ಬಿಟ್ಟ ತಿನ್ನನೇ தரேன் மச்சிக்கோல இது பிரச்சனை நானே அரைக்கால முண்டை நீ பெத்து வச்சிருக்க அரைக்கால முண்டை நீ பெத்து வச்சிருக்க நீ நல்லா இருக்க நீ புள்ளை பத்திரிக்காங்க நீ ஆளா நீ ஆளாயா நீ இல்ல இல்ல நீ கோடாக்கி நீ போஸ்ட் மாதிரி நிக்கிறியாயா என் மகன் ஓடிடுச்சு ಬಿಟ್ಟತ್ತ ಕಾಣುವಂತ ಮಿತ್ತದ ಕೇಳಿಸುತ್ತೆ ನೀವು ಕೇಳಿಸುತ್ತವೆ ನಾ ಬಿಡದ ಕೂಸಿ ಹೋಗುತ್ತೆ ಬಿಡಿಸಿ ನೀವು ಹೋಗ್ತವೆ ಪುತ್ತ ಚಿಪ್ಪಿರುತ್ತೆ ಹೋ பிடிச்சிட்டாயா போயா போயா நல்ல வரப்பான ஓட அதுகிட்ட ஓடாங்கெல்லாம் வரப்பான ஆளா இருக்கணும் இல்ல உன் மகன் ஓட்டு நாங்க ஓட முடியாது வேட்டைக்கு போறாள் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு புடி வேட்டையா ஆக முடியாது தம்பி இருக்காப்ல இல்ல நான் முக்குரோடு போட்டுருக்கேன் அவன் முக்குரோடு போட்டு அவன் ஆளு சொக்கி பிராயில கோயில் மாதிரி திருறவே அவுத்தோட்டு பாரு காலைய அவுத்தோட்டு பார்த்தா வளர்ந்து அம்முட்டு அழகா இருக்கு சுடுதண்ணி ஊத்தணும்னு இருக்கேன் கூப்பிடுவ எங்க வச்சு தாயே வா தாயே இந்த சோதனை கட்டுப்பட்டு ஆறு தாயே ஓடியா தாயே ஆறு தாயே இந்த பிள்ளை என் பேரை வாங்கிட்டு இருக்கு எனக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு அப்படியே அசராங்க ஆனா இவ இந்த இடத்துல தெரியா முடிச்சு ஆமா ஆமா என்ன பட் எத்தனை கண்கள் வருது எத்தனை தோரணம் வருது காமா காமா சொல்லு பாப்படாங்க முண்டை அசிங்கமா ஐயா அசிங்கமா கஷ்டம் நீங்க அப்புறம் எங்க அப்புறம் முழுக்குன்னு தெரியாது நீங்க கட்டவரெல்லாம் கடிச்சு வச்சுக்குவான் கட்டவரெல்லாம் கடிச்சு வச்சுக்குவான் போன வட்டம் ஒரு வாடகை கூப்பிட்டு வந்தேன் இப்படித்தான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு கடிச்சு வச்சுக்கிட்டா அவர் ஒரு நேரம் இல்லாம முழுக்கையா சொல்றாரு நீ பக்கம் போக மாட்டேன் தேவாரத்துல இருந்து வந்திருக்காரு துப்பி திண்டு
ஆமாயா ஆமா நல்லா இருந்தா எல்லாம் துப்பிடுவா ஆமா உன்னை பார்த்தா நல்லா இல்லாத மாதிரி தெரியுது வாப்பா தின்னு போடுவா சோடிச்சு கட்டுக்குட்டி இருந்து குடிக்கிட்டு போகலாம் சரி சரி குடிமா பால்கார வர டைம் என்ன சரி போடுவா பார்த்து அடிச்சு விடுவா அடிச்சு விடுங்க படமொத்த படியில தானே உடல அவளுக்குயா இங்க ஓட்டாங்க நிக்கிறியா குட்டி போடாங்க பிடிச்சு வச்சு ரத்த படம் மொத்தம் தர இந்தா என்னடா என்ன நடக்குது எந்திரியா எந்திரிக்கலைன்னா நீ அடி வர போற நீ வேண்டா மண்டை டை அடிச்சு வந்துட்டா ஏண்டா மண்டையை மட்டும் டை அடிச்சு வந்திருக்கியா